அகலமான சபரிமலை காட்டில் புனித மணி ஓசையுடன் ஒரு புதிய அதிசயம் பிறக்கிறது. நதியின் ஓளியில் தெய்வீக குழந்தை உருவம் தோன்றுகிறது. அதுவே ஐயப்பன். வழிதவித்த மன்னன் தெய்வ குழந்தையை கண்ட தருணம் அவரின் வாழ்வை மாற செய்து என வளர்ந்து கல்வி, தர்மம், தெய்வீக ஞானம் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறார். புலியின் பால் கொண்டு வருகிறேன், கால் கொண்டு வருகிறேன். இருளில் கூட ஐயப்பனின் ஒளி வழிகாட்டியது. அவருக்கு முன் நிற்கிறது. தெய்வீகனை தாங்கி புலி ஊர்ந்து வருகிறது. அதன் பின்னால் பல புலிகள். இது சாதாரண பயணம் அல்ல, தெய்வீக வெண்மன்றம் அதிசயத்தில் உறைந்தது. இவன் சாதாரண இளைஞன் அல்ல, தெய்வம் என்று அனைவரும் உணர்வன் தன் உண்மையான வடிவத்தை காட்டுகிறார். தர்ம சாஸ்தா, கருணையும் சக்தியும் கலந்த அருளால் எழுந்த சபரிமலை. இன்று கோடிக்கணக்கான பக்தர்கள் ஒன்றே சொல்கிறார்கள், சுவாமியே சரணம் ஐயப்பா.